ஒரு குற்றவாளி வந்து இவர் மேல்முறையீடு போய் மேல்முறையீடில் இவருக்கு வந்து பெயில் கொடுத்து பெயிலில் இவர் வெளியே வந்திருக்காரு. இது வந்து பெயிலில் வெளியில் வந்திருக்காரு அப்படின்னும் போது இவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 24 கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னும் போது இவருடைய பெயர் வந்து அந்த குற்ற சரித்திர பதிவேட்டில் வந்து இருக்கும். அப்படின்னும் போது இவரை வந்து சர்வேலன்ஸ் பண்ணி இவரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு குற்றவாளி வந்து இந்த பதிவேட்டில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க, அவங்களுடைய நடத்தையில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா, இல்லை அவங்க வேறு ஒரு குற்றவாளிகளோடு சேர்றாங்களா, இல்லை இவங்களால யாருக்காவது ஆபத்து ஏற்பட போதா, யாருக்காவது த்ரெட் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காவல்துறை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி கண்காணிக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த மேல்முறையீட்டில் அவங்க கொடுத்த பெயிலை வந்து கேன்சலேஷன் பெயில் போட்டு அந்த பெயிலை கேன்சல் பண்ணி மறுபடியும் வந்து சிறைக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 24 கேஸ் அவர் மேலே இருக்குது அப்படின்னும் போது அந்த கேஸை வந்து விரைந்து முடிக்கணும். அதாவது ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி விரைந்து முடித்து அவர் வந்து அந்த குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அவர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கும் போது அவர் மேலும் வந்து இந்த குற்றம் செய்யாமல் வேறு எந்த குற்றமும் செய்யாமல் தடுப்பதற்கு இது ஒரு வழியாக இருந்திருக்கும். அதனால் அவருக்கு பெண்டிங் இருக்க கேஸை ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி சீக்கிரமாக கேஸுகளை விரைந்து முடித்தா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் தடுத்திருக்கலாம். அதாவது இந்த வழக்கில் வந்து ஒரு குழந்தையை காணோம் அப்படின்னு பெற்றோர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பெற்றோருடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும். அவங்கள காயப்படுத்தக்கூடாது. காணோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தையை வந்து விமர்சிக்கக்கூடாது, அவங்களுடைய நடத்தையை பற்றி பேசக்கூடாது. குழந்தை காணாமல் போச்சு அப்படின்னா, அந்த 12th படிக்கிற பொண்ணு காணாமல் போயிருக்கு அப்படின்னா, அந்த நைட்டில் காணாமல் போயிருக்குன்னா உடனடியாக வந்து விரைந்து எங்கே போயிருக்காங்க என்ன ஏதுன்னு ஆக்ஷன் எடுத்து சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த நேரத்தில் போலீஸ் வந்து மெத்தனம் காட்டக்கூடாது. இந்த வழக்கை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக காவல்துறை எவ்வளவு விரைவாக செயல்படணும்னு நினைக்கிறீங்க? ஃபைனல் ரிப்போர்ட் குறித்த காலத்துக்குள்ள ஃபைல் பண்ணுறது இந்த குற்றவாளிக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை? அதாவது இதில் வந்து எல்லாமே எவிடன்ஸை கரெக்டாக கலெக்ட் பண்ணிவிட்டு இவர் குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ், அதுக்கப்புறம் சாட்சிகள் எல்லாமே கரெக்டாக ஃபைனல் ரிப்போர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு வந்து தூக்கு தண்டனை வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.